அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா கணக்கங்குடி கிராமத்துக்கு வந்திருக்கோம். நம்ம லிங்கா கெமிக்கல் சார்பாக இன்னைக்கு இதில் ஒரு வீடியோ எடுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அக்ரி அக்ரோடெக் நிறுவனத்தில் நமக்கு ஒரு மெத்தலோ பாக்டீரியான்ற ஒரு பொருள் நம்ம தயார் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஏரியா எல்லாமே கரும்பு பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வறட்சி ஆயிடுச்சு. இந்த ஜூன் மாதத்தில் தண்ணி விட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்ம இப்போ எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த கரும்பு பயிர்களை பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலையினால கம்ப்ளீட்டாகவே வாடிடுது. இந்த மெத்தலோ பாக்டீரியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் பிபிஎஃப்எம் சொல்லுவோம். அதாவது பிங் பிக்மெண்ட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோ பாக்டீரியா, இளம் சிவப்பு நிற மெத்தலோ பாக்டீரியா. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இப்போ கால சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருது. திடீர்னு அதிகப்படியான மழை பெய்யுது இந்தியாவில், திடீர்னு இல்லைன்னா அதிகப்படியான வெயில் அடிக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா எதையுமே நம்பி விவசாயிகள் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால, இதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியால் பார்த்தீங்கன்னா இந்த பயிர்களுக்கு தேவையான வறட்சியை தாங்கி வர்றதுக்கும் ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுது. இதில் சைட்டோகைன் இருக்கு, அசிட்டிக் அமிலம் இருக்கு. இது எல்லாமே இந்த கரும்பை இந்த தொகையில் இருக்க நீராவிகளை வெளியே போக விடாமல் ஆக்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஏன் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த விவசாயி தொடர்ச்சியா வேற விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டிய காலங்கள் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, இந்த மாதிரி வெயில் அதிகமா போடும்போது இந்த பயிர்கள் வாட ஆரம்பிச்சிடும். பொதுவாக விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பு ஏற்படுது. அந்த மாதிரி மகசூல் இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம அக்ரி அக்ரோடெக்ல இருந்து ஒரு சிறந்த ஒரு பொருள் மெத்தலோ பாக்டீரியா. எல்லா நிறுவனத்தை விட நம்ம குறைந்த விலையில கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா உரக்கடையிலையுமே கிடைக்கும், நீங்க கேட்டு வாங்கலாம். மெத்தலோ பாக்டீரியான்னு இந்த கலர்ல கிடைக்குது. இது எவ்வளவு அளவு பரிந்துரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இலைவெளியா கொடுக்கும்போது குறுகிய கால பயிர்களுக்கு கொடுக்கலாம், நீண்ட கால பயிர்களுக்கு கொடுக்கலாம், தோட்டக்கால பயிர்களுக்கு, எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கலாம். இப்போ நம்ம கரும்புக்குள்ள நின்றுகிட்டு இருக்கிறதுனால இது இலைவெளியா கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்துறது ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி. 500 மில்லியை தேவையான அளவு தண்ணியை கலந்து காலை அல்லது மாலை வேளையில நீர் பாசனம் பாசின பிறகு அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மாசம் அல்லது 1.5 மாசம் இடைவெளியில தொடர்ச்சியா கொடுக்கும் போது இந்த மாதிரி பயிர்கள் வாடி விவசாயிகளுக்கு இழப்புகள் இல்லாம பயன்படுறதுக்கு இந்த மெத்தலோ பாக்டீரியா பயன்படுது. தொடர்ச்சியா நீங்க மெத்தலோ பாக்டீரியா பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு நன்றியோட தெரிவித்துக் கொள்கிறோம்.